ஹாய் குட்டீஸ். டே 9ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ப் என்னென்னா பை. பைனா என்னது? வாங்குறதல். ஓகேவா? வாங்குதல். ஸோ டே 9ல் பைங்கிற வேர்பை நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா ஐனா யாரு? நான் வாங்குறேங்கிற அர்த்தம். ஓகே, V1 ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் என்னென்னா பை. ஆஸ் இட் இஸ் வேர்ப் அப்படியே வந்துடுது. V2 பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பாட். ஹவு இட் சேஞ்ச்டு பார்த்தோம்னாக்கா பாட்டுன்னு மாதிரி இருக்குது. BOUGST கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு. பிங்கிற வேர்டு மட்டும்தான் இருக்குது. யூஓ ஒய்யோ எதுவுமே கிடையாது. யூஐ எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பையோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் என்ன சொல்கிறோம்? பாட். அதே மாதிரி V3 அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதானாக்கா பாட். அடுத்து V4 பையிங் வேர்போட என்ன ஆட் ஆகி வரும்? V4நாலே ஐஎன்ஜி ஆட் ஆகி வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது V5. V5னா தேர்ட் பர்சன் சிங்குலர். V5னா தேர்ட் பர்சன் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியது. தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லுவோம். படற்கை இடத்துல இருக்கக்கூடியதான் V5. அதுக்கு வேர்போட எஸ் சேர்ந்து வரும். அதாவது ஹீ, ஷீ, இட். அவன், அவள், அது அப்படியாகவும் இருக்கலாம். இல்லைனா அவன்கிறதுக்கு பதிலாக ராமன் அப்படிங்கிற பேராகவோ, அவள்ங்கிறதுக்கு பதிலாக ஷீலா, கீதா அப்படிங்கிற ஏதாவது ஒரு பேராகவோ, இட்டுக்கு பதிலாக ஒரு பிளாக் போர்ட், சாக் பீஸ், அல்ல ஒரு கவ்வோ ஒரு டாகோ, வாட் எவர் இட் இஸ், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதான் V5 தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ V1 பை, V2 bought, V3 bought, V4 buying, V5 buys. Shall we say? Buy, bought, bought, buying, buys, buy, bought, bought, buying, buys. Okay, now we see it in sentences. Okay, ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ வேர்போட எஸ்ஸோ இஎஸ்ஸோ ஆட் ஆகாது. எப்போ தான் ஆட் ஆகும்னாக்க எங்கே? V5 ஹீ ஷீ இட் வந்தால் தான் எஸ் ஆட் ஆகும். அப்போ ஐ பை, ஹீ பைஸ். ஐ பைங்கிறதும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ஹீ பைஸுங்கிறதும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அடுத்தது ஐ பாட். பாட்னா என்னதுமா? பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். எங்கே யூஸ் பண்ணுறோம்? பாஸ்ட் டென்ஸ்க்கு. நான் வாங்கினேன், நான் நேற்று வாங்கினேன். அப்போ எப்படி சொல்லணும்? ஐ பாட் எ பென். ஐ பாட் எ பென் எஸ்டர்டே. ஐ பாட். அடுத்து ஐ ஹாவ் பாட். ஐ ஹாவ் பாட் ஜஸ்ட் நோன். இப்போ தான் வாங்கிட்டு வரேன், நான் ஸ்கூலுக்கு வரப்போ தான் ஐ ஹாவ் பாட் அ பென். ஓகேவா? அடுத்தது ஐ எம் பையிங். நம்ம ஒரு மார்க்கெட்டில் இருக்கோம், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்கோம். ஒரு ஹாஃப் அன் ஹவராக வி ஆர் பையிங். ஸோ ஐ எம் பையிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஹீ பைஸுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஒருமையில் வரக்கூடியதுக்கு எல்லாமே வேர்போட என்ன சேர்ந்து வரும்? எஸ் சேர்ந்து வரும். ஐ பை, ஐ பாட், ஐ ஹாவ் பாட், ஐ எம் பையிங், he buys. சொல்லமா? I buy, I bought, I have bought, I am buying, he buys. So V1, V2, V3, V4 and V5. V5ங்கிறது third person singular வேர்போட எஸ் சேர்த்தி வரும். V1 வேர்ப் அப்படியே வந்துடும். V2ல past form of the verb, V3 past participle of the verb, V4 வேர்போட ing சேர்ந்து வரும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப். V5ங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்போட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ந்து வரும். ஓகே குட்டீஸ், எடுத்துக்கோங்க. ரெகுலராக டே 9 வரைக்கும் இருக்கக்கூடிய வேர்ப்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் ரைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரைட்டிங்கில் இது எஃபெக்டிவாகவே தெரியும். ஓகேவா? பாய் குட்டீஸ்.